ஒரு அழகான இரவு. சிறிய மிலோ தன் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு வானத்தின் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு புதிர் போல தோன்றியது. அவன் அருகில் அவன் நெருங்கிய நண்பன் விஸ்கஸ், பேசும் பூனை. விஸ்கஸ், அந்த வானத்துல பிங்க் நிற மேகம் சாக்லேட் மாதிரி இருக்குல்ல என்று மிலோ கேட்டான். விஸ்கஸ் சிரித்து, அத சாப்பிட்ட பிறகு பல் மருத்துவர் அழைப்பார்னு நினைக்கிறேன் என்றான். இருவரும் சிரித்தனர். இரவு நிசப்தமாகி மெதுமாக அவர்கள் தூக்கத்தில் ஆழ்ந்தனர். அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஜெல்லி பீன் விண்மீன் வந்து மிலோவின் கையில் ஒரு தங்கச் சாவியை வீழ்த்தியது. மிலோவின் கண்கள் பிரகாசித்தன. விஸ்கஸ், பாரு, ஒரு மாயச்சாவி என்று அவன் ஆச்சரியத்துடன் சொன்னான். சாவியில் சிறிய எழுத்தில் கேண்டிலேண்ட் என்று எழுதப்பட்டிருந்தது. விஸ்கஸ் சொன்னான், இனிப்பான சாகசம் ஆரம்பமா இருக்குது போல. அடுத்த நாள் காலையில் மிலோ தனது வீட்டின் பின்னால் ஒரு பெரிய வண்ணமயமான பலூனை கண்டான். அந்த பலூனில் தங்கச் சாவியை போடு என்று ஒரு சிறிய குறிப்பும் இருந்தது. மிலோ சாவியை வைத்தவுடன் பலூன் பீச் என்று பறக்க தொடங்கியது. விஸ்கஸ் பயந்து, எனக்கு தரை பிடிக்கும் என்று கூவினான். ஆனால் மிலோ சிரித்து, விஸ்கஸ், இதுதான் நம் பயணம் என்று சொன்னான். பலூன் மேலே மேலே பறக்க தொடங்கியது. வானத்தில் பிங்க், நீல, வெள்ளை நிற மேகங்கள், அவை எல்லாம் இனிப்பு போல இருந்தன. டோனட் வடிவிலான மேகங்கள், பிஸ்கெட் பறவைகள். விஸ்கஸ் ஆச்சரியப்பட்டு, இது வான்ல பேக்கரி போல இருக்கு என்று சொல்ல இருவரும் சிரித்தனர். அந்த வண்ணமயமான மேகங்களின் வழியாக பலூன் பறந்தது. சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு அதிசயமான இடத்தை அடைந்தனர். கேண்டிலேண்ட் நகரம். அங்கே சாக்லேட் நதிகள் ஓடின, மார்ஷ்மெல்லோ பாலங்கள், லாலிபாப் மரங்கள். அவர்களை வரவேற்றார் கம்மி கேப்டன், பச்சை நிற கரடி காவலர். வரவேற்கிறேன் வீரர்களே, ஆனால் எங்கள் கேண்டி ராணி மிகவும் கவலையில் இருக்கிறார் என்று அவர் கூறினார். மிலோவும் விஸ்கஸும் உடனே ராணியை சந்திக்க தீர்மானித்தனர். கேண்டி ராணியின் அரண்மனை கரமேலால் ஆனது. ராணி பிங்க் நிற முடியுடன் கரமல் கிரவுன் அணிந்திருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் சோகம். என் மின்ட் கிரவுன் திருடப்பட்டது, அது இல்லாமல் நம் இனிப்பு மந்திரம் சிதைந்துவிடும் என்று ராணி வருத்தத்துடன் சொன்னாள். மிலோ தன்னம்பிக்கையுடன் முன் வந்தான். கவலைப்படாதீங்க ராணி, நாங்க அதை கண்டுபிடிப்போம் என்றான். விஸ்கஸ் புன்னகைத்து, இன்னமால முடியாதது ஒன்றும் இல்ல. மிலோவும் விஸ்கஸும் ஜெல்லி பீன் காடுக்குள் பயணித்தனர். அங்கெல்லாம் வண்ணமயமான மரங்கள், ஜெல்லி பழங்கள், கம்ட்ராப் பூக்கள், லைக்ரிஸ் கொடிகள். அந்த காடு முழுக்க இனிப்பு வாசனை பரவியது. திடீரென்று ஒரு மெலிதான சத்தம் கேட்டது. எங்களை காப்பாற்றுங்கள் என்று சிறிய குரல்கள். மிலோ வியந்தான். அவர்கள் அருகே சென்று பார்த்தனர். சிறிய மஞ்சள் நிற சிறகுகளுடன் பறக்கும் உயிரினங்கள். அவைகள் சவர் ஸ்பிரைட்ஸ். அவர்கள் மிருகத்தை கண்டுபிடித்தனர். அது பெரிய கம்ட்ராப் மிருகம், பளபளக்கும் கண்களுடன். மிலோ புத்திசாலித்தனமாக சிந்தித்தான். மிருகமே, இதோ உனக்கு சாக்லேட் பிஸ்கெட் என்று கையில் இருந்த பிஸ்கெட்டை காட்டினான். மிருகம் அதில் மயங்கி கிரவுனை விட்டுவிட்டது. விஸ்கஸ் சிரித்து, இனிப்பால் மிருகத்தையும் ஜெயிக்கலாம் போல. அவர்கள் மின்ட் கிரவுனை கேண்டி ராணிக்கு கொண்டு வந்தனர். ராணி மகிழ்ச்சியுடன் கிரவுனை தலையில் அணிந்தவுடன் கேண்டிலேண்ட் முழுவதும் ஒளிர்ந்தது. சாக்லேட் நதிகள் மீண்டும் பிரகாசித்தன. லாலிபாப் மரங்கள் வண்ணமயமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. ராணி மிலோவிற்கும் விஸ்கஸிற்கும் நன்றி கூறி ஒரு மாய தங்கச்சாவியை பரிசளித்தாள். அடுத்த நொடியே மிலோ தன் படுக்கையில் விழித்தான். அவன் கையில் இன்னும் அந்த தங்கச்சாவி இருந்தது. விஸ்கஸ் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதன் மீசையில் சிறிது சாக்லேட் சத்தம். அப்படின்னா இது கனவா இல்ல உண்மையா என்று மிலோ சிரித்தான். ஜன்னல் வழியாக வானத்தை நோக்கி பார்த்தபோது வானத்தில் வண்ணமயமான பலூன் பறந்து கொண்டிருந்தது. அதிலிருந்து ஒரு மெல்லிய குரல் வந்தது. மிலோ, அடுத்த இனிப்பு சாகசத்துக்கு தயாரா? மிலோ சிரித்தான். வானம் ஒளிர்ந்தது. இது போன்ற கதைகளுக்கு நம்ம ஒன்றுமில்லை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.